ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். லாஸ்ட் எபிசோட் வந்து அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது வந்து கிடையாது. ஸோ வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால இந்த எபிசோடில் நான் சொல்கிறேன், நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்பா சாமி போதும்டா, நீயும் போதும், உங்களோட விளையாட்டும் போதும், என்னை விட்டுருங்கடா, இதுக்கு மேலே எனக்கு யாரும் வேணாம், போங்கடா, நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படி போன ஹீரோயினை நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ கையும் குளமாக பிடிச்சி, இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, எங்கள் அப்பா பணக்காரராக இருக்காரா அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கேர்ள்ஸ்னாவே வந்து பணத்துக்காக தான் வந்து லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் நீ அந்த மாதிரி இல்லை. நான் வந்து இப்போ உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து நீ தரியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் தான் விழலை. மற்றபடி நம்ம ஹீரோ எல்லா வழியிலையும் கேட்டுருவான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லியிருப்பான். ஸோ செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து இந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிடுறா, வாடா என் சக்காலத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் கேட்டுட்டு ஓகே ஃபைன், என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லி போயிடுறான். நேராக செகண்ட் ஹீரோ இந்த அக்காவை தான் பார்க்க வரான். அக்காவை பார்க்க வந்தோடனே வந்துட்டு, எங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் என்னானா, அவனை ஏன் கூப்பிடலன்னு. இல்லை, அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், ஸோ அதனால் இந்த கிறிஸ்மஸ் எப்படி தனியாக செலிப்ரேட் பண்ணுறது, ஸோ அதனால தான் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த அக்கா வந்து நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்துருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒன்றா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேச வருவான். உடனே ஹீரோயின் வந்து முந்திக்கிட்டு, இந்த மாதிரி எனக்கு டைம் வேணும், நான் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அம்மா தாயே, நான் வந்து கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாமான்னு தான் கேட்டேன், நீ எதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க, போப்பா வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்லிடுறான். ஸோ கிறிஸ்மஸும் வருது. நம்மளோட ஹீரோவோட வீட்டில் தான் கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா சாண்டா கிளாஸ் காஸ்டியூமெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்த மட்டும் உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இப்படி அனாதே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு மனசு கேட்காம போய் கேட்குறா, என்னாச்சு, ஏன் நீ வந்து இந்த கிறிஸ்மஸ் தனியாக கொண்டாடுற, அந்த பொண்ணு எங்கே போனான் அப்படின்னோடனே, அவன் பாய் ஃப்ரெண்டு வரதுனால வந்துட்டு எனக்கு கழட்டி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ பேசலான்னு கூப்பிடுவோம். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஹீரோ மூக்கு எடுத்த மாதிரி, எங்கடி இருக்க வாடி அப்படின்னோடனே, சரி இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் அந்த கிளப்பில் இருக்க லீடரை கட்டுறா. அவள் தான் இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட புட்டிக்கிச்சில, அதனால் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கும்போது அதே கிளப்பில் இருக்க ஒரு பையனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்துருக்கும். அவன் சிம்பாலிக்காக இருந்துக்கிட்டு, இந்தா உனக்காக இது நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணோன்னே இவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருது. ஓகே 2 பேரும் மேட்ச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிஃப்ட் கொடுக்கணும்ல, ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலலாம் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் மூடிட்டு ஓகே கிஸ் தான் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருந்தா, திடீர்னு ஒரு சென்ட் பாட்டில் ஓப்பன் பண்ணி, கிஸ்ஸெல்லாம் கிடையாது, இந்த கிறிஸ்மஸ்க்கு உனக்கு இந்த பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தேன், இது உண்மையாலுமே ரொம்ப நல்ல பர்ஃப்யூம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸ்மெல் கூட சூப்பராக இருக்கும், வேணா மூந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு இருந்துட்டு, இவ்வளோ நாள் எங்கடா போனேன், இதெல்லாம் விட்டுட்டு எத்தனை செருப்படி வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே மொதல் வேலையை என்ன பண்ணுறான், நம்ம செகண்ட் ஹீரோ வாங்கி கொடுத்த க்ளவுஸை தூக்கி குப்பையில் போட்டு, போதும், இதுக்கு மேலே இவன் நமக்கு வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு தான் நமக்கு கரெக்டு, ஃபஸ்ட்டு ஹீரோ கூட வந்து மேட்ச் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோ கிட்டேருந்து பேசும்போது சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், உன்னால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு போகும்போது, இதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து இருந்துட்டு அப்படியே ஒரு கிஸ் கொடுத்து, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ, நீ என்ன டைம் வேணுமோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிடான். அன்றைக்கி ராத்திரி இருந்துட்டு செகண்ட் ஹீரோவை பார்க்குறதுக்கு மறுபடியும் அந்த அக்காக்காரி வருவா, அந்த அக்கா வருவா. அவள் வந்தோடனே இருந்துட்டு இவன் கேட்டுறான், எங்கே உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே, அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னதுனால வந்துட்டு சும்மா நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் என்ன டைம் பாஸா, என்னை பார்க்குறது உன் பாய் ஃப்ரெண்ட்டை சொன்னியா அப்படின்னோடனே, இல்லை சொல்லலை அப்படின்னோடனே இவனை செம்ம எடுத்து ஃபோனை எடுத்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் டாக்கிறா, வந்து தயவு செஞ்சு அவளை கூப்பிட்டு போடா, சும்மா என்ன நசன்னு போட்டு என்னை தாழ்ச்சிட்டு இருக்காடா அப்படின்னோடனே, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு. இல்லை எனக்கு புரியல, உன் பாதிக்கு நான் ஊருக்காயா, தயவு செஞ்சு போயிடு, என்னையும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறேன், அவனையும் விட மாட்டேங்கிறேன், என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, ஆளப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டா இருந்துட்டு, இதோட முடிச்சிக்கலாம், நீ அப்படிக்கா போயிரு தாயை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ வந்துடுவான். இந்த பக்கம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஜப்பானில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்னோவை வந்து ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கையெல்லாம் கசக்கிக்கிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டு நம்ம ஹீரோ கண்ணால் பேச, நம்ம ஹீரோயின் மௌனத்தால் ரிப்ளை பண்ண, ஆஹா இந்த காட்சி பார்க்கவே ஆசமாக இருக்கும் கைஸ். 2 பேரும் இந்த மாதிரி வந்து
மாறி மாறி அவங்க அன்பை வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோவில் பரிமாறிட்டு இருப்பாங்களா, திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் குபு குபுன்னு எரியிற வாசனை அடிச்சுட்டு இருக்கோம். எங்கடா இங்கே கருகிற வாசனை அடிக்குதுன்னு பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்து அவன் எதுவுமே நடக்காத மாதிரி காமாக உட்காந்துட்டு இருந்தானே ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்தவொடனே இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னோடனே பார்த்தா தெரில புக் படிக்கிறேன் படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மகாண்டாக ரிப்ளை பண்ணுவான். அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எப்பயும் ஒன்றா தானே ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் பார்ட் டைம் ஜாப் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு. இவன் ஏன் பார்ட் டைம் ஜாப் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, நானும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேர் வெளியே போகும்போது நமக்கு அமௌண்ட்டெல்லாம் வேணும்ல, நான் எங்கள் வீட்டில் போயிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறேன், காசு கொடுன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் செருப்பு கொண்டு வருவாங்க, அதனால் வந்துட்டு நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போய் மணி ஏர்ன் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாசமாக கைப்பிடிப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஃபீல் ஆகி திரும்பி அவன் கையோட கை கோக்கும் போது நடுவில் இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோ மேலேருந்து பார்த்துருவோம். இவ பார்க்குறது கீழேருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. உடனே பச்சைக்குன்னு கையை அப்படியே உதறி விட்டுருவாள். உதறி விட்டுட்டு ஆத்தி இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் வந்து கொஞ்சம் எம்பாரசிங்காக ஆகிறதும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறதையும் புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுவான் அந்த இடத்துல இருந்து. கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷனில் வந்து நிற்கிறாராமா. ஸோ அதனால் வந்து கிளாஸில் இருக்கவங்க எல்லோரும் இருந்துட்டு அவனுக்கு வந்து எப்படியாவது ஓட்டுவாங்கன்னு சொல்லி என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு காண்டாயிடும். அவர் வந்துட்டு ஏன்டா உனக்காக தான் உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கு, என்னடா இன்ஸ்டா பார்த்துட்டுருக்குன்னு சொல்லி ஃபோனை பிடுங்கும்போது 2 பேரும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கிஸ்ஸின் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அடங்கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே எதிர்த்து ஓடி போயிடுவோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அவளுக்காக வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான்னு போகும்போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு பாரா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ட்ரீட் பண்ணுற போல், அப்புறம் இன்றைக்கி நடந்தது வந்து நீ என்ன ஹீரோ கிட்ட வந்து சொல்ல போறியா அப்படின்னு சொன்னேன். எதை கேட்குற நீ அப்படின்னோடனே, இல்லை நீ கிளாஸ் ரூம் நடந்துச்சுல அந்த கிஸ்ஸு, ஸோ அதை பற்றி நான் ஹீரோ கிட்ட என்ன சொல்ல போறியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அவன்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அவன் தானே என் பாய் ஃப்ரெண்ட், ஸோ அவன்கிட்ட எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன், கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன், அவன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன், நீ போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர சொரணை வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுவா. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அவனை பார்த்து, ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, வான்ட்டு எதுக்கடா நான் சொல்லணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஸ்டூடெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறியாமே ஏன் வந்து என்கிட்ட சொல்லலை, ஹீரோயின் சொல்லி தான் எனக்கு தெரியுது, நான் என்ன தான் தருவோம் பிரதர் தானேன்னொன்னே, ஓ அதான் சொன்னாலா, ஆமாம் நிற்கிறேன், இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்ட்டு போயிடும். அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம் நடந்து அந்த கிஸ் சீனை பற்றி சொல்கிறா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அப்புறம் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சைக்கோ மாதிரி இருந்துட்டு, ஓ அப்படியா, இங்கே பாரு என்ன தான் இருந்தாலும் அவன் என் பிரதர் தான், ஆனால் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து புரிஞ்சு நடந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு திட்டவும் முடியாமல் திட்டாமல் இருக்கவும் முடியாமல் இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து வெக்ஸ் ஆகி போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த சீனை வந்து மைண்டிலேயே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ரீக்ரியேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். பண்ணிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு என்னடா எனக்கு மட்டும் இப்போலாம் நடக்குது அப்படின்னு அழாத குறையில இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் 2 பக்கமும் காவேரி வாட்டர் பொழந்து விட்டு அழுதுகிட்டு அப்படியே அந்த கிளப் ரூமுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லீடரு புதுசாக மேட்ச் ஆகிட்டால அந்த பாய் ஃப்ரெண்டுக்காக வந்து ஸ்வெட்ரு தைச்சிட்டு இருக்கா. ஏன்டி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னோடனே, ஆமாம் கிறிஸ்மஸ்னால் கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் கிஃப்ட்டு கொடுப்பாங்க, உனக்கு தெரியாதா, நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னோடனே, எனக்கு தான் இது பின்னவே தெரியாது, சரியா போச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி வந்து ஸ்வெட்ரு பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன், நீ வேணால் இதை பண்ணி கொடுத்து ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணி 2 பேரும் சண்டையிலேருந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு கண்டினியூஸாக ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் வரா, ஆனால் வந்து ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவன் முகத்தை எப்படி பார்க்குன்னு தெரியாமல் திரும்பி வீட்டுக்கு போய் ஸ்வெட்டரே பின்னிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் ஒரு 1 வீக் வந்து போயிடும். ஹீரோயின் வந்து வெற்றி சாதனையாக இருந்துட்டு அந்த ஸ்வெட்டரை வந்து பின்னி முடிச்சிடும். ஸ்வெட்டர்னால் அந்த கேப் மாதிரி பின்னிட்டு இருப்பான். அந்த டைமில் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு லாரிக்கு வந்து பெட்ரோல் போடலான்னு சொல்லி வரும்போது அந்த லாரிக்காரன் தெரியாமல் வந்து நம்ம ஹீரோவை இடிச்சிடுவோம். கரெக்டாக இவன் சொட்டர் பண்ணி முடிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோவை லாரி இடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு லாரிக்காரன் இடிச்சிட்டான், கொஞ்சம் கிளம்பி வரியான்னு சொன்னோன்னே இவன் அறக்கப்பறக்க அடித்து பிடிச்சி ஓடி வருவான். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோவோட நேம் சரி இவன் எந்த வார்டில் அங்கே அட்மிட் ஆகி கிடக்கிறான்னு 3rd ஃப்ளோரில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக 3rd ஃப்ளோர் வந்தால் அங்கே நம்ம செகண்ட் ஹீரோ, ஏண்டி இந்த டைமுக்கு எதுக்கு வந்த காலையில் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னோடனே, டே என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுண்டா, எந்த பக்கம்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒன்றா, அம்மா தாய் அவன் அந்த பக்கம் அட்மிட்டாக இருக்கு, அந்த பக்கம் போ அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்தா, இவன் பார்த்தோன்னே எதுக்குடி இந்த டைமிங்க்கு நீ வந்த, இந்த டைமிங்க்கெலாம் வெளியே வரக்கூடாதுல, வீட்டுக்கு போ அப்படின்னோடனே, டே வெண்ண நீ உயிரோடு இருக்கிற இல்லை மொத்தமாக செத்து ஒழிஞ்சிட்டியா அப்படின்னு தெரியாமல் பதட்டப்படுத்து ஓடி வந்தால் இந்த டைமுக்கு ஏன் வந்து மூஞ்சால் அடித்த மாதிரி கேட்குற,
அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த கிஃப்ட்டை வந்து மூஞ்சி மேலே எடுத்து வீசி இந்தா அப்படி இதை போட்டுட்டு செத்து தொலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாளா. நம்ம ஹீரோ அந்த சொட்டரை பார்த்துட்டு இவ்வளோ ரணகணத்துலேயும் உனக்கு ஒரு கிளிப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு, இது எனக்காகவா தைச்ச, எனக்காக உட்காந்து பின்னுனேன் அப்படின்னோடனே, இல்லை உனக்காக பின்னேன் உங்கள் அண்ணனுக்காக பின்னுனேன் அப்படின்னோடனே, பொய் சொல்ல அது எனக்கு தானே பின்னுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து லவ் மூடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உனக்காக நானும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேஸ்லெட் வந்து கிஃப்ட் பண்ணுவான். இவள் பார்த்துட்டு எனக்காகவா அப்படின்னோன்னா, ஆமாம் பார்ட் டைம் ஜாப் போகிறதே உனக்காக தான், ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அங்கங்கே சின்ன சின்ன அடி தான் பட்டிருக்கு, மற்றபடி பெரிய அடிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 2 லவ் பேர்ட்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டோன்னே மறுபடியும் ஏதோ ஒரு ஓரமாக இருந்து குபு குபுன்னு நெருப்பெறிகிற வாசனை. எங்கடா எட்டி பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம செகண்ட் ஹீரோ தான். பாவங்க இந்த பயப்பிள்ளை, இவனை பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குது. பண்ணுற ரொமான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் ஓரமாக நின்றுட்டு இருப்பான். ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் நடந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து வின் பண்ணியிருப்பான். இந்த வின்னிங் எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே க்ரஷ் ஆகிடும். அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ க்ரஷ் ஆனோடனே இந்த விஷயம் இருந்துட்டு அப்படி காற்று வாகலாம் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு வந்துடும். இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ மேலே ஒரு பொண்ணுக்கு க்ரஷ் ஆன் தெரியுமா, வாடி வா அவளை நாங்கள் உனக்கு காட்டுறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2 கேர்ள் பிஸ்டிஸும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இவள் ஆல்மோஸ்ட் பார்க்க நம்ம ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும். அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். அந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான், இந்த மாதிரி நான் செகண்ட் ஹீரோட்ட பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், அவனால் முடிஞ்சுன்னா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னோடனே இவ்வளோ என்ன பண்ணுறான், அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோ பார்த்து பேசுகிறா. ஏன்டா அந்த பொண்ணை வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிற, பார்க்க நல்ல பொண்ணாக தானே இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறனோடனே எனக்கு பிடிச்ச பொண்ணு அவள் கிடையாது, எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாக்கப்போட இந்த பிளாக் இருந்துட்டு தூரத்தில் இருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஹீரோ பார்க்க, அது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா நீ எதுக்கடா அவளை பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அவ்வளோதான், இவனுங்க 2 பேத்துக்கும் முட்டிக்கும். நல்லா இருந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ஒரு பொண்ணால் சண்டை வந்துடும். இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு அவனை அடிக்காத அமைதியாரு நீ போ, நம்ம அப்புறமேல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஸ்டாப் பண்ணோன்னே இதை பார்த்தோன்னா அவனுக்கு சும்மா இருக்குமா, அவனுக்கு காண்டாயிடு தான். அவன் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ தெரில, இவன் அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னோடனே, என்னடா அப்படி பேசுகிற, சாவடிச்சிடும் பார்த்துக்கு அப்படின்னோடனே இவன் ஒரு பக்கம் காண்டாயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் நம்ம ஹீரோ கொடுத்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்தா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அது காணா போயிருக்கும். அதை நினச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது எப்பயும் ஒன்றா தானே போவாங்க, பார்த்தா ஹீரோ விட்டுட்டே போகிறான். இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு போயிட்டு, என்னடா என்னை விட்டுட்டு தனியாக ஸ்கூலுக்கு போகிற, இருடா நானும் வரேன்னு சொல்லி கையை பிடிச்சா கையை உதறி தள்ளி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனான். இதை பார்த்தோன்னே அந்தளவுக்கு ஆகிடுச்சா, அப்படிலாம் ஓட முடியாது, நானும் பின்னாடியே வரணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். ஸோ இதோடய வந்துட்டு இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் பார்த்து தான் நான் மோட்டிவேட்டே ஆகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப். Thank you for watching. Tata, bye bye, see you later.